பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த அன்புக்கு எங்கள் உருப்படவே மாட்டாங்க. சாப்பாடு உடனே கனி கேட்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் வினோத், அமித், இடையில எப்ஜே, இவர் தான் கேப்டன் ஆச்சே. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இவங்க சாப்பிட உட்காந்துட்டாங்க அமித்தும் வினோத்தும். உடனே கனி சொல்லுது சாப்பிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. உடனே யார் உங்களை பாஸ் பண்ண சொன்னாங்களா கேமு அப்படின்னு கேட்குறான் டாஸ்க்கை. சார் ஒத்துக்க மாட்டுறாங்க சார். உடனே கனி, இந்த கனி கெமி எல்லாம் ஒன்றாவே உட்காந்துருக்காங்க பாருங்க. கனி கெமி எப்ஜேலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றா உட்காந்துக்கிட்டு? எப்போதுமே இதுதான் பண்ணுவாங்க இவங்க. அன்பு கேங் 2.0 இருக்கிற வரைக்கும் இந்த இந்த சீசன் இழுத்து மூட வேண்டியதாங்க. உடனே கேட்குது அதெல்லாம் முடியாது சார். இல்லை சாப்பிட்றதுலாம் ஒன்றும் இல்லையே, சாப்பிட்டு பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாரு வினோத். நான் ஹியூமானிட்டி இல்லாமலாம் இல்லை, சாப்பிட வேண்டாம்லாம் சொல்லலை, உங்களுக்கு தான் சாப்பாடு வந்துருச்சுல. உடனே அமித் கேட்குறாரு, என்னை ஏன் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க? நான் சாப்பிட்டு பண்ணலாமான்னு கேட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, நான் அட்ரஸ் பண்ணேன். எதுக்கு எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமித் வேலிடாக கேட்டார். இந்த வாட்டி டாஸ்க்கு பாஸ் பண்ணணுன்னு பிக் பாஸ் சொன்னாரா, இல்லை சாப்பிடாமல் டாஸ்க் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி வினோத் அடிக்கிறாரு. அமித் கிளியராக சொல்கிறாரு, ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் எப்ஜே, ஏன் கத்துறீங்க? எனக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அட்ரஸ் பண்ணேன். கரெக்டாக கேட்டார். கனிக்கு உடனே சொம்பு தூக்குறான். அவங்க பிரச்சனைனா கேட்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கேளுங்க. உடனே கனி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கனி அடித்து விட்டுச்சு அந்த பக்கத்தே இருந்து. அதாவது என்னென்னா எப்ஜே, இந்த கெமி, கனி, இந்த அன்பு கேங் இருக்காங்க பாருங்கள், இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. தெளிவாக கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், எப்ஜே பாஸ் பண்ணணும் டாஸ்க்குன்னே பிக் பாஸ் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே கடுப்பாயிட்டார் வினோத். சாப்பிட்டுட்டு இருக்க மனுஷன் டக்குன்னு சாப்பிடாம டாஸ்க் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொல்லவே இல்லையா, நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப அடிக்கிறாரு. ஆனால் இந்த எப்ஜே ஒரு முட்டா பையங்க சொல்கிறான், அதாவது சாப்பிட்ற நேரத்துலையே வேலை வாங்கிக்கிட்டே சாப்பிட்ணுமா? எப்படி புரியல உனக்கு? வேலை செஞ்சுக்கிட்டே எப்படா சாப்பிட முடியும்? முட்டா பையன் மாதிரி பேசுகிறான். அதுக்கு தான் இவனை போட்டிருக்காங்களாம், அதுக்காக ஆட்கள் அவங்கெல்லாம் போட்டிருக்காங்களாம். அதாவது என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே டாஸ்க்கு செய்யணுமா? எப்படிங்க அது? என்னங்க சொல்கிறான் அவன்? அதாவது சாப்பிடும்போதே வேலை வாங்கிக்கிட்டே சாப்பிட்ணும், வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்னா புரியல எனக்கு. அதுக்கு தான் அவங்கள போட்டிருக்கலாங்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன சொல்கிறான் அவன்? என்ன இவனெல்லாம் யாரா கேப்டனாக போட்டது? ஒன்று கனிக்கு சொம்படிக்கிறான். உட்காந்துருக்கீங்களா பார்த்தீங்களா? இப்போ வியனா அவர் கண்டென்ட் பண்ணுது, இவன் கூட போய் லவ் கண்டென்ட்டு, அதனால் வியனா உட்காந்துருக்கு. இந்த பக்கம் கெமி, இந்த பக்கம் கனி என்ன சொன்னாலும் எப்ஜே கேட்பான். சபரியை மட்டும் கொஞ்சம் காணும், ஆள் அந்த பக்கம் இருக்கானா எங்கே இருக்கான்னு தெரியல. அவனே அடி வாங்கி கிடக்கிறான் ஒரு வாரமாக. கனி அடி வாங்கி இப்போ தான் தெளிஞ்சு வெளில வந்திருக்கு. கொஞ்சம் அக்ரெசிவாக இறங்குறாருங்க வினோத் பிடிச்சி இவரை திட்டிவிட்டார் தெரியுமா? எபிசோடில் போய் லைவில் பாருங்கள், சரியான திட்டு இவனுக்கு, விக்ரமுக்கு. நீலாம் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேட்குறாங்க போய் திரும்பவும். விக்ரம் கடுப்பாயிட்டார் வினோத். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சண்டைன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.